போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாளை மறுநாள் எல்லோரும் குரூப் 4 எழுத போகிறீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் வெற்றி பெற்று நல்ல ஒரு வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு தான் நான் போகிறேன். பட் இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டின், இந்த சிம்பிள் கொஸ்டினை வச்சு ஒரு 2-3 கொஸ்டின் வரலாம் அப்படின்னு நான் யூகித்ததுனால, கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டினை மட்டும் நான் போகிறேன். ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் இந்த இதில் இருக்கக்கூடிய இது மூலியமாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் யூகிச்சிருக்கிறத ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அதை பார்க்க வேணாம், நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துருவோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கா, அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 2 அடுத்தடுத்து வரக்கூடிய 2 இரட்டைப்படை எண்கள். ஓகேங்களா. ஒன்று 2ஆக இருந்தால் அடுத்தது 4ஆக இருக்கும், 4ஆக இருந்தால் அடுத்தது 6ஆக இருக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா. அப்புறம் 12ஆக இருந்தால் அடுத்தது 14ஆக இருக்கும். இது மாதிரி அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்களோட HCF என்ன, மீப்போவா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி வந்தால் அதுக்கு உண்டான ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். அதே நேரத்தில் இரட்டைப்படை எண்களோட LCM என்னன்றதை பார்த்துடலாம், HCF என்னன்றதை பார்த்துடலாம். HCF என்னன்றதை பார்த்துட்டு LCM என்னன்றதை பார்த்துட்டு ஒற்றைப்படை எண்களோட HCF LCM எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இப்போ நான் எழுதியிருக்கேன் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு XY ஆகவே அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் எண்ணில் அவற்றின் மீப்போவா எப்பொழுதுமே 2 தாங்க. ஓகேங்களா. அவற்றின் மீப்போவா எப்பொழுதுமே 2 தான். சரியா. அவங்களோட அந்த இரு எண்களோட LCM என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, அந்த இரு எண்களையும் பெருகி அதை 2ஆல் வகுத்தா அதோட LCM கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 24, 26. ஓகேங்களா. XY ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல் பெருக்குனாக்க 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குனாக்க LCM கிடைக்கும். வெறும் 2 தான் HCF அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்களுக்கு. சரிங்களா. சரி, ரைட். இப்போ பாருங்கள், LCM இந்த 24, 26 அப்படிங்கிறது அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. மீப்போவா பாருங்கள், இங்கே பாருங்கள், இது 2 கியூப் இருக்குது, அடுத்தது 2 இருக்குது, இன்னும் 2 கியூப் × 3 இது 13. ஓகேவா. ஸோ இதில் காமனாக வர்றது 2 மட்டும்தான் வருது, சின்னது. ஓகேங்களா. சின்ன பவர் 1 தான், அப்போ 2 தான் வரும். ஓகேவா. மீசிமா பாருங்கள், 2 கியூப் × 3 × 13. உங்களுக்கே தெரியும், பெரிய பவர் எடுத்துக்கிறோம் நம்ம. அதை பெருக்கணும்னா 312 கிடைக்கிது. இந்த 312 எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, 24 × 26 ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 614 வரும். 624 வரும். அந்த 624 2ஆல் வகுத்தா நமக்கு 12 கிடைக்கும். 312 கிடைக்கும். சரியா. அதே நேரத்தில் 38, 40ன்னு 2 நம்பர் இருக்குது. 38, 40க்கு மீப்போவா நம்ம ரெண்டையும் பிரிச்சிடறோம். பிரிச்சுட்டு மீப்போவா பார்த்தோம்னாக்கா அதே 2 தான் கிடைக்கிது. மீசிமா பார்த்தா 760 கிடைக்கிது. ஓகேங்களா. ஓகே. இந்த மீசிமா 38 × 40 ÷ 2 போட்டோம்னாக்கா 1, 20. 3 × 2 19. 38 × 2 76. அப்புறம் இந்த 0வை நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளோதான், 760. ஸோ 2 அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்கள் 2 வந்துச்சு அப்படின்னா அதோட HCF 2ஆக இருக்கும். அவங்களோட LCM அந்த 2 நம்பரையும் பெருக்கி அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்தடுத்து ஒற்றைப்படை எண்கள்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து ஒற்றைப்படை எண்கள் A, B ஆகியவை அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் எனில் அவங்க 2 பேர்த்தோட HCF எப்பொழுதும் 1ஆக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. வேறு எதுவுமே வர வாய்ப்பில்லை. ஒன்லி 1 நம்பர் 1 தான். அவற்றின் மீப்போமா, அதாவது LCM என்னவாக இருக்குன்னு கேட்டாக்க AB. அந்த 2 நம்பரை அப்படியே நேராக பெருக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதில் 2ஆல் டிவைட் பண்ண இரட்டைப்படை எண்கள்னால் 2 நம்பரையும் பெருக்கி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் LCM கிடச்சிது. ஆனால் இங்கே ஒற்றைப்படை எண்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2 எண்களையும் அப்படியே பெருக்கி போட்டுற வேண்டியதுதான். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், 9, 11 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறோம். அவற்றோட மீப்போவா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க 1. ஏன்னா காமன் ஃபேக்டர் இல்லை இது 2லையும். சரியா. அடுத்தது மீசிமா பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படியே 2ஐயும் பெருக்கிக்கிறோம். ஓகேவா. காரணம் என்ன, 3² × 11 வர்ற ஃபேக்டர்ஸ்லாம் பெருக்கிறோம். 99. இங்கே பாருங்கள், 9 × 11 = 99. ஓகேவா. சரி. அடுத்தது 25, 27. 25க்கு 5², 27க்கு 3³ இது ஏதாச்சும் காமனான ஃபேக்டர் இருக்கானே இல்லை. அதனால் மீப்போவா 1 ஆகிடுச்சு. ஓகேவா. மீசிமா என்னன்னாக்க எல்லா ஃபேக்டரையும் எடுத்து போட்டுக்கிறோம். 3³ 5² எல்லாத்தையும் போட்டு 675 நிற்கிது. ஓகேங்களா. ஸோ இரட்டைப்படை எண்களுக்கும் ஒற்றைப்படை எண்களுக்கும் உண்டான வித்தியாசம் திருப்பியும் சொல்லிடுறேன். இரட்டைப்படை எண்களோட அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்களோட HCF 2,
அடுத்தடுத்து இரு இரட்டைப்படை எண்களோட எல்சிஎம் வந்து அந்த 2 நம்பரையும் பெருக்கி அதை 2ஆல் வகுத்துக்கிட்டால் எல்சிஎம் கிடச்சிரும். ஓகேங்களா? அதே ஒற்றைப்படை எண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து இரு ஒற்றைப்படை எண்களின் ஹெச்சிஎஃப் வந்து 1, அடுத்தடுத்து இரு ஒற்றைப்படை எண்களின் எல்சிஎம் வந்து அந்த 2 நம்பரையும் அப்படியே பெருக்கிக்கணும். அவ்வளோதான். கடைசியாக பாருங்கள், அடுத்தடுத்த இரு எண்கள் அடுத்தடுத்த எந்த 2 நம்பராக வேணாலும் இருக்கட்டும், 9, 10 இருக்கட்டும், அதுக்கு ஹெச்சிஎஃப் 1 தான் வந்து நிற்கும் எப்பொழுதுமே. அதே மாதிரி அவங்களோட எல்சிஎம் வந்து பார்த்திங்கனாக்க அவற்றின் பெருக்குத்தொகை. ஓகேங்களா? 9க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தால் 90. 11க்கும் 12க்கும் நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்தால் 1 வரும். 11க்கும் 12க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தாக்க 1 வரும். எல்சிஎம் எடுத்தால் அது ரெண்டையும் பெருக்கணும். 11 × 12 அதாவது 132 வந்து நிற்கும். அடுத்தடுத்து எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இது கொஸ்டின் பேப்பரில் இருந்ததுனால நான் டிரைவ் பண்ணி கொடுத்தேன். நான் யோசிச்சா வந்தது, அதனால் நான் அப்படியே கொடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.